இருந்து தனிந்தது காடு. இப்போ ஹாப்பி பர்த்டே பாடு. ஹாப்பி பர்த்டே. வணக்கம், நான் கனிஷ்டா. புத்தக காதலர்களுக்கும் வாசிப்பின் காதலர்கள் அப்படிதானே நீங்கள் எல்லாரும். ஸோ ஒரு புத்தகத்தை நம்ம நேசிக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து மனித சமூகத்தை நம்ம எவ்வளோ நேசிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய எக்ஸாம்பிள். முக்கியமாக யார்கிட்ட போய் சேர்க்கணுமோ அது குழந்தைகளுக்கு சேர்க்கணுங்கிறது, அவங்க தான் இங்கே வந்திருக்காங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம். வந்த குழந்தைங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். அப்புறம் சைமன் தோழர் வந்து முதல்ல இது வந்து இனிஷியேட் பண்ணும்போது காலை காலத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்படி தோழர்கள் எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பிறந்தநாள் ஃபங்க்ஷன்னா நாங்கள் எல்லாம் சேர்ந்து அப்பப்போ கேக் கட் பண்ணுவோம், இல்லை ஏதாவது ஒரு வாசிப்பு ஏதாவது பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ தான் இதை பேசிகிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இதை நான் செய்ய போகிறேன் அப்படின்றது தான் இருந்தது. யார் செய்கிறாங்க அப்படின்லாம் எனக்கு தெரில. ஒன்று தோழர் தான், நான் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாங்க. அது எவ்வளோ டெடிக்கேஷனாக பண்ணாங்க அப்படின்னா, டான் 7:30 மணி ஆகும். நம்ம வேறு ஏதோ ஒரு மீட்டிங்கில் இருக்கோம், இல்லை நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். என்னதான் இருந்தாலும் 8 மணிக்கு நீங்கள் பார்க்கணும் சைமன் தோழரை அப்படின்னா, நீங்கள் விஓசி ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாப்புல. அது என்ன இவ்வளோ தூரம் இது வளர்ந்ததுக்கு மிகப்பெரிய காரணம், ஒரு வேலையை தொடர்ச்சியாக செய்கிறது. அதை அவ்வளவு ஈடுபாடோட, இவ்வளவு காதல் இருந்தால் தான் இதை செய்ய முடியும். அப்படி தானே? ஒரு வாசிப்பை இந்த சமூகம் கண்டிப்பாக அதை அடையணும், அதை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த டெடிக்கேஷன் நம்ம தோழர்கள் எல்லாருக்கும் இருக்குது. அதே மாதிரி சைமன் தோழர் இதை அவ்வளோ முயற்சி பண்ணார். அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தோம், எவ்வளவோ விஷயங்கள் இருந்தோம், இதை கையே விடலை. என்ன ஆனாலும் சரி, நாங்கள் போய் 8 மணிக்கு போய் நிற்பேன் அப்படின்னாங்க. இதுதான் இவ்வளோ தூரம் அவரை வந்து கொண்டு வந்திருக்கு. எல்லா தோழர்கள்ட்டையும் இது இருக்குது. தனிப்பட்ட முறையில் எல்லா தோழர்களும், வாலண்டினா தோழர் சரி, வடிவு தோழர் எல்லாருமே, நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன பணி செய்கிறேனோ அந்த பணியை நான் கரெக்டாக செய்கிறேன். அதுக்கு கொடுக்குறீங்களா அந்த டெடிக்கேஷன். இது வந்து எப்படின்னா ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கலாம், என்ன வேணால் எடுத்துக்கலாம். நம்ம லைஃப்பில் எது வேணுமோ அதை நம்ம பண்ணுற மாதிரி. ஸோ இந்த இதில் நான் தோழர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது என்னென்னா, எதை நம்ம செய்கிறோமோ அதை தொடர்ச்சியாக செய்கிறது மூலமாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ தோழர் செய்கிறது மிகப்பெரிய விஷயம். இது வந்து மிகப்பெரிய முன்னேற்றம். இது வந்து எப்படின்னா, இது ஒரு ஐக்கானாக மாறணும். தூத்துக்குடியில் என்னது அப்படின்னா, குமிழ்மலை அப்படிங்கிறது ஒரு ஐக்கான் இங்கே இருக்குது. அப்படிங்கிறது இது மாறணுங்கிறது தான் என்னோட ஆசை. என்னால் இதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை இறுதி வரைக்கும் நான் செய்வேன். அதை நான் தோழருக்கு நான் இந்த பிறந்த நாளில் சொல்லிக்கிறேன். என்னுடைய எளிய பரிசு. அவ்வளோதான். நன்றி தோழர், வாழ்த்துக்கள். உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. யார் அவன்? ராஸ்கல்.